சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வணக்கம். நான் புதுக்கோட்டை மாநகராட்சி 42வது வார்டு கவுன்சிலர் கவிவேந்தன். அப்பா கவிதை பித்தன், மாநில இலக்கிய அணி துணைத் தலைவராக இருக்காங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க 96-2001. முதலாக அரசியலுக்கு எப்படி வந்தீங்க? முதலாக அரசியலுக்கு எப்போ வந்தீங்கன்னா, நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே அரசியலுக்கு வந்தவங்க தான். இப்போல்லாம் என் பையனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாங்கள் எங்களை குழந்தைய வாங்கும் பொழுதே திமுக வேட்டி போட்டு தான் எங்களெல்லாம் வாங்குவாங்க. அது அப்பையிலேருந்தே எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா திமுக உறுப்பினர்களுமே தான் குழந்தைகளாம் திமுக வேட்டி போட்டு வாங்குறது தான் ஒரு அடையாளமாகவும் எங்களுக்குள்ள உள்ள ஒரு சந்தோஷமாகவும் நினச்சி வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதனால் பிறந்ததுலேருந்தே அரசியல் தான். விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தலைவர் கலைஞர் அவர்கள், இப்போ நம்ம இருக்காங்களே தமிழக முதல்வர், இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம சின்னவர் இளம் தலைவரோட துணை முதல்வரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் நாங்களும் சரி, எங்கள் பிள்ளைகளும் சரி, எல்லாமே இதெல்லாம் பயணிப்போம். எங்களுக்கு எப்போ நீங்கள் அரசியல் வந்தீங்கன்னு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பிள்ளைகள்கிட்ட மட்டும் நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா நாங்கள் பிறந்ததுலேருந்து தான் நாங்கள் அரசியல் இருக்கோம்னு சொல்லுவோம். விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எங்களுக்கு இந்த கொள்கைகளையும் இந்த கோட்பாடுகளையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழிகளில் நாங்கள் நடந்துக்கிட்டு, அப்பா சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது மாதிரி போயிடுவோம். இப்போ இது மாதிரி அரசியல் பணிகளில் இருக்கிற அரசியல் ரீதியான எதிர்ப்புகள் நமக்கு நிறைய வரும். ஆமாம், நிறையா இப்போ மாற்றுக் கட்சி சிந்தனை உள்ளவங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்ப்பு வரும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நிறைய எதிர்ப்பு வரும். அதிமுகலேருந்து வந்தாலும் கொஞ்சம் அடங்கி போயிடுவாங்க, ஆனால் பிஜேபியிலேருந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சமூக வேலைகள், சமூக பணிகள் நிறைய எடுத்துக்கிட்டு செய்கிறப்ப சில சங்கடங்கள், இடர்பாடுகள் வரும். அது மாதிரியான இடர்பாடுகள் உங்களுக்கு எதுவும் சமீப காலங்களில் வந்துருந்ததா? அது நிறைய வருது. நம்ம ஒரு மக்களுக்கு நல்லது செய்யும் பொழுது 1008 பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதையெல்லாம் பார்த்தா நம்ம நல்லது செய்ய முடியாது. நம்ம இப்போ இருக்கிற தலைவர் இருக்காங்களே, நம்ம தமிழக முதல்வர் இருக்காங்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்காங்களே, அவங்க செய்கின்ற செயல்கள் தான் இப்போ நமக்கு இடையூறு பிரச்சனைகள் செய்கிறவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற பதிலடி. வேறு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு மக்கள் பணிகளை செஞ்சுக்கிட்டு மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருந்தாலே போதுமே ஒழிய, நம்ம தலைவர் செய்கின்ற திட்டங்களும் செயல்பாடுகளும் தான் அவங்களுக்கெல்லாம் பதிலடியாக நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ சமீப காலத்தில் ஒரு அம்மா ஒரு பட்டதாரி ஒரு அம்மா, அவங்க ஒரு இதில் பல இடங்களில் புகார் பண்ணியிருக்காங்க. எந்த வகையில் புகார் பண்ணியிருக்காங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் குறிப்பாக உங்கள் பேர் சொல்லி புகார் சொல்லியிருக்காங்க. அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓராண்டுகள் இருக்கும், ஒரு வருடத்துக்கு முன்பு சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் கணேஸ்டர், நம்ம புதுக்கோட்டை மாவட்ட கணேஸ்டர் ஸ்டேஷனுக்கெல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி கவிவேந்தன், முதல்ல என்னுடைய பேர் சொல்லலை, முதல்ல நகர்மன்ற உறுப்பினர், என் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் என்னுடைய இடத்தை அபகரிக்கிறதுக்காகவும் என்னுடைய சொத்துக்களை அவர் இது பண்ணுறதுக்காக என் தம்பிகையும் என்னையும் மிரட்டி கையெழுத்து போட சொல்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சாங்க. அப்போ ஸ்டேஷன்லேருந்து என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கே, இந்த மாதிரி நீங்கள் செயல்பாட்டில் ஈடுபட்டீங்களான்னு கேட்டப்போ, அது ஐயோ அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது, அந்த அம்மாவுக்கு நம்ம இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அம்மா கருப்பா சவப்பான்னு கூட எனக்கு தெரியாது, நான் நேரடியாக ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் ஆஜராகி போயிட்டு நான் போகும்பொழுது அந்த ஸ்டேஷன் காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டாக மட்டும் கேட்டுக்கிட்டேன், ஏன் நான் தான் கவிவேந்தன் கூட சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிற அம்மா யாருன்னு எனக்கு தெரியலை, சப்போஸ் அவங்க என்னை தெரிஞ்சு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லை எப்படின்னு பார்த்துக்கலான்னு சொன்னால், இல்லை அவங்க சொன்னால் அவங்க ஏற்கனவே மனதில் நம்ம பாதிக்கப்பட்ட அம்மையார் மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு இதை சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி சொல்லாதீங்க, நான் தான் கவிவேந்தன்கிறத சொல்லாதீங்க, நான் வரேன், அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விசாரணை ஆரம்பிச்சிங்கன்னு போயிருந்தேன். போய் அந்த இடத்துல உட்காடுறேன். அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து அவங்க கேட்குற அதிகாரிகள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த பையன் அடியாட்களை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் பார்த்தீங்கன்னா விஷவாயு கலக்குறாங்க, குடித்தண்ணியில் விஷவாயு கலக்குறாங்க, பேருந்தில் நான் போயிட்டு இருக்கும் பொழுது 2 பேர் இடிக்கிற மாதிரி ஒரு குண்டூசி செலுத்துகிறாங்க, அந்த குண்டூசியில் பார்த்தா
விஷம் தாக்கி நான் ஒரு மணி நேரம் மயக்க நிலையில் அடைஞ்சிடுறேன். இங்கேருந்து சென்னை போனால் சென்னையில் நான் ஒரு துணிக்கடையில் போய் துணி எடுக்க போனால் கூட அந்த துணிக்கடைக்காரர் நீ கவிவேந்தனுக்கு எதிரியாமல் நீ வந்து உனக்கு துணியெல்லாம் கிடையாது ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. பேருந்தில் போனால் நீங்கள் கவிவேந்தனுக்கு எதிரியாமல் பஸ்ஸை விட்டு இறங்குங்கிறாங்களாம். ஆட்டோவில் இறங்கினா ஆட்டோக்காரர் ஐயோ அம்மா கவிவேந்தன் நாடு உங்களுக்கு கொடுக்குறாங்கம்மா இறங்குங்கம்மா அப்படின்னு சொன்னதாக தகவல். அதெல்லாம் காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க. காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க. புகாராக பெட்டிஷன் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் போயிட்டு அப்புறம் நானே அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரியல, அடையாளம் தெரியல முதல் ஒரு வருடத்துக்கு முன்னாடி. அப்புறம் நான் அந்த அம்மாட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மா இவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாம்மா, அது வேறு யாரும் இல்லாமல் நான் தான்மா அது அப்படின்னு அம்மாட்ட. அந்தம்மா உங்களை தெரியாத எனக்கு, அதான் மீசையெல்லாம் வச்சுருக்கீங்களே, உங்கள் அப்பா மாதிரி மீசையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இங்கே வாங்க, உங்களே எனக்கு யாருன்னு தெரியாது. ஐயோ நான் அதுக்கெல்லாம் பேச வரல, எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் முடிச்சு விடுங்க அப்படின்னு அந்த அம்மா என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் வேறு எதுவும் பேச வரல அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இந்த அம்மா மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களை போயிட்டு நம்மளும் ரொம்ப ஃபோன் பண்ணி நான் தான் உங்களுக்கு போனேன் மைண்ட் எடுத்துகிட்டு கொண்டு சரிம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதும்மா, என்னை சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட நான் அதை ரெண்டு ஃபேஸ் பண்ணுறேம்மா, போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வந்து இந்த அம்மா எனக்கு தெரியாது, இந்த அம்மா தவறுதலாக நம்மளை புரிஞ்சுட்டு இது பண்ணுறாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த அம்மா தொடர்ந்து புகார் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பகுதியில் உள்ளவங்கள்ட்ட நானும் விசாரித்தேன், போலீஸ் வந்து விசாரித்தாங்க. காவல்துறை ரொம்ப ஒவ்வொரு வீடாக இறங்கி விசாரித்த பொழுது வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சொன்னது அந்த அம்மா மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க, தயவு செஞ்சு அந்த அம்மா ஒரு மனநல காப்பகத்தில் இது பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் நானும் அந்த அம்மா பெருசாக பொறுப்பெடுத்துக்கல. சரி ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க அதை தவறுதலாக நம்ம சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் நிறைய அதிகாரிகள் இவங்களெல்லாம் சொல்லுவாங்களாம், அமைச்சர்கள் அப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சொல்லுவாங்களாம். அது வழக்கமாக அந்த அம்மா வச்சுருக்காங்க, விடுங்க உங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நானும் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னையை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு ஒரு 10 பெண்களை விராச்சலிலிருந்து, அதுக்கப்புறம் தான் விசாரித்தேன், விராச்சலிலிருந்து தலைக்கு 200 ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்களாம். கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கவிவேந்தன் மேலே இவர் வந்து என்னுடைய சொத்தை அபகரிக்க பார்க்குறாரு, அவரை நீங்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்லாம் பேட்டியெல்லாம் எனக்கு கொடுத்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டோன்னா இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது. இது யாரும் நம்மளுடைய அரசியல் நோக்கத்தில் தாக்குறாங்களா இல்லை வேறு எதுவும் தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்களா என்னன்னு தெரியலையே. நம்ம யார் எதிரின்னு நம்ம சொல்கிறது, நம்ம எல்லாருக்கிட்டையுமே நல்லா முறையில் பகிர்ந்து வரோம், இல்லை நமக்கு நம்மளை பிடிக்காதவங்க எல்லாருக்கும் பிடிக்காதவங்க இருக்க தானே செய்வாங்க, அந்த மாதிரி யாரும் வந்து செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் போய்ட்டு எஸ்பி ஆஃபீஸில் கூட ஒரு புகார் கொடுத்தேன் அந்த அம்மா மேலே. இந்த அம்மா எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த அம்மா தவறுதலாக பொய்யான ஒரு புகாரை மேலே வைக்கிறாங்க, இவங்கள தயவு செஞ்சு நீங்கள் என்னென்னு நல்லா விசாரித்து தக்க நடவடிக்கை எடுங்க. அந்த அம்மாவுடைய ஃபோனில் நான் தொடர்பு கொண்டேனா இல்லை அந்த பகுதியில் நான் வந்து அந்த அம்மா வீட்டுக்கே அந்த பகுதிக்கே நான் போனது கிடையாது, ஏன்னா அது நம்ம வார்டே கிடையாது. ஒரு நகர்மன்ற உறுப்பினர் என் வார்டில் ஒரு நகர்மன்ற உறுப்பினர் என் வீட்டை அபகரிக்க பார்க்குறாருன்னு அந்த அம்மா சொன்னால் கூட சரி அந்த வார்டு கவுன்சிலர் இவர் ஏதோ அந்த வீட்டை ஆசைப்பட்டது கொண்டாடுறேன்னு கூட சொல்லலாம். நான் அந்த பகுதிக்கே போனது கிடையாது. நான் இருக்கிறது 42வது வார்டு, அவங்க 41வது வார்டு. அந்த வார்டுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த அம்மா என்னோட நம்மளை சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் நல்லா விசாரிச்சுக்கங்க, அக்கம் பக்கத்துலாம் விசாரிக்கணும் இது பண்ணேன். அதுக்கிடையில் அப்புறம் நம்ம காவல்துறை எல்லாம் போய் விசாரிச்சதில் அக்கம் பக்கத்தில் அத்தனை பேருமே அவங்க மேலே அந்த அம்மா மேலே புகார் சொல்கிறாங்க. அந்த அம்மா கூட அவரோட தம்பி இருப்பார் போல், அவருக்கும் மனநிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே திருமணம் ஆகாதவங்க. அவங்கள நல்ல ஒரு மனநல காப்பகத்தில் சேர்த்து அவங்கள நல்ல ஒரு வழிமுறையை கொண்டு வரலாம்னு எனக்கு கூட ஆசையாக இருக்குது. என்னடா அது நம்மளை பற்றி பேசுகிறாங்கிறதுக்காண்டி நம்ம அவங்களை எதிரியாக நினைக்கக்கூடாதுல்ல. ஒரு சரியான ஒரு மனநிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை பற்றி பேசப்படுறது கிடையாது. சரி மனநிலை சரியில்லைங்கிறனால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கூட நினச்சது உண்டு. அப்புறம் அதையும் மாற்றி சொல்லிடுவாங்க. நல்லா பேசுகிறவங்க கூட அந்த நல்லா இருந்த அம்மாவை கொண்டு போய்ட்டு இவரை பற்றி எதிர்த்து பேசுகிறதுனால கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாரியான்னு சொல்லிடுவாங்களேன்னு நானே காவல்துறையிட்ட நீங்களே சட்ட ரீதியாக இதை எப்படி விசாரிக்கணுமோ விசாரித்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன், சட்ட ரீதியாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கட்டுப்படுறேன்னு சொன்ன வாக்கில் அந்த வாக்கில் இருக்குது. இப்போ இந்த அம்மா தொடர்ந்து இப்போ புகார்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆமாம், சீசனில் எப்போவும் யாராச்சும் ஒரு நபர் தான் எடுப்பாங்கண்ணா, ஒவ்வொரு ஆளாக தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னா திடீர்னு பார்த்தா நான் தான் இந்த படத்தில் சொல்லுவானுங்க, தில்லாலங்கடின்னு ஒரு படத்தில் அவன் மனசில் யாரோ அவனை டாக்டர்னு நம்ப வச்சுருக்காண்டாம்பானுங்க. அது மாதிரி இப்போ அந்த அம்மா மனசில் கவிவேந்தன் தான் உனக்கு எதிரின்னு யாரும் நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் கடுகளவு கூட கவிவேந்தனுக்கு அந்த அம்மாவுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த அம்மா நான் பார்த்ததே கிடையாது, இத்தனை வருஷத்துக்கு பார்த்துருக்கலாம், சப்போஸ் தெரிஞ்சிருக்காது. அந்த அம்மா என்னையும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, நானும் அந்த அம்மா பார்க்க வாய்ப்பு இல்லை. அந்த அம்மாவை நான் தொடர்பு கொண்டதே கிடையாது, அம்மா நான் பேசுனதே கிடையாது. என்னோட வார்டாக இருந்தால் நான் போய் ஓட்டு கேட்க வாச்சு அவங்க வீட்டுக்கு போயிருப்பேன்ல,
ஒரு தண்ணி வரலாம், அந்த பகுதியில் ஒரு தண்ணி வரலாம், அந்த பகுதியில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஏரியாவில் காவல் நிலையத்தில் அது மாதிரி சொன்னவங்க அதுக்கப்புறம் எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என் பிரச்சனை முடிச்சு விடுன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் எதுக்கு அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா மனநல பாதிக்கப்பட்டவங்களால தான் ஏன்னா நம்மளை இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம இந்த பகுதியில் வந்து யாருக்கும் எந்த குறைகளும் வைக்கிறது கிடையாது. எந்த நேரத்தில் மக்கள் யார் எங்கே கூப்பிட்டாலும் போய்ட்டு முதலாக நிற்கிறாங்க. ஒரு சாதாரண தண்ணி வரல, சாதாரண தண்ணின்னு சொல்கிறேன், தண்ணி வரல, எங்களுக்கு லைட் எரியலைன்னா அதுக்கு மட்டும் போய் நிற்க போகிற கவுன்சிலர்னா கிடையாது. சாதாரணமாக வீட்டில் ஒரு பாம்பு வந்தாலும் சரி, ஒரு பூச்சி வந்தாலும் சரி, இல்லை ஒரு குரங்கு வந்தாலும் சரி, ஒரு வெறி பிடித்த நாய் வந்தாலும் சரி, மக்களை காக்கிற கவுன்சிலர் நான் போய் நிற்கிறேன். நான் என்னவே பெருமையாக சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. பாம்பு மட்டுமே 10க்கு மேலே பிடிச்சிருக்கீங்கல்ல, 100 பாம்புக்கு மேலே பிடிச்சிருக்கீங்க. நான் தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த பகுதியில் தேவையான அனைத்து வசதிகளுக்கும் என்னென்ன குறைகள் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு கோரிக்கைகள் மனுவாக நானாக தயாரிச்சுக்குவேன். ஏன் மனசுக்குள்ள தயாரிச்சுக்கிட்டு தேவையான அனைத்து விஷயங்களுமே அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 12 வருஷமாக தண்ணி வரல. அந்த தண்ணி வராதுக்கு இப்போ 24/7 ஒரு ஸ்கீமில் தண்ணி இப்போ வரதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாதமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பாதாள சாக்கடை திட்டம் இங்கே கிடையாது. இப்போ அந்த பாதாள சாக்கடை திட்டம் வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஆரம்பித்து வேலை போயிட்டு இருக்கு. தேவையான முக்கியமான இடங்களில் எங்கெங்கே தெருவிளக்குகள் இல்லையோ அந்த தெருவிளக்குகளெல்லாம் நான் நகர்மன்ற உறுப்பினராக ஆகிறதுக்கு முன்னவே அதெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சு ஒரு குறிப்பாக எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 150 லைட்டுக்கு அப்புறம் நாங்கள் இது பண்ணிடுவோம். புதுசாக ஒரு 50 லைட்டுக்கு மேலே கொண்டு வந்துருக்கோம். 100 லைட்டுக்கு மேலே நான் இல்லாத இடங்களில் பழுதறிஞ்ச லைட்டுகளெல்லாம் மாற்றி என்னென்ன தேவைகளோ மக்கள் வந்து ஒரு குறையாக போய் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அவங்க நம்மளை நம்பி வாக்கெடுத்துருக்காங்க. நம்ம தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வரை அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் எங்களை மாதிரி கவுன்சிலர்களை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு எங்கள் தலைவருடைய ஆணைக்கிடங்க நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுக்கிட்டோமே. இந்த பாம்பு பிடிக்கிறது, குரங்கு பிடிக்கிறது, இந்த நாய் பிடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் நானா இண்டிவிஜுவலாக சொந்த முயற்சியில், ஆமாம் சொந்த முயற்சியில் யாரும் இந்த நேரத்தில் இந்த நேரமும் கிடையாது. இரவு நேரங்களில் 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. தம்பி வீட்டில் ஒரு பாம்பு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வாங்க அப்படின்னு. நான் போய் என் குடும்பத்தெல்லாம் பார்க்கறது கிடையாது. நேராக அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு இவங்களை ஃபயர் சேஃப்டி வர சொல்லி அவங்க நேராக வந்துடுவாங்க. தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பாம்பு பிடிச்சி அவங்க அனுப்பிச்சி வைக்கிற வரையும் அந்த இடத்துல இருந்து நான் நகர மாட்டேன். அது என்னுடைய பதிவுகள், முகநூல் பதிவுகள் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நானே ஒரு தடவை சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம், நான் இந்த பகுதியில் நான் இரவு காவலாளி ஆகிட்டேன். நான் எப்போவுமே நைட்டில் தூக்கம் கம்மி தான். ஒரு 12-1 மணிக்கெல்லாம் மேக்சிமம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குரிய நான் இந்த இடத்துல ஒரு வழிப்பறி நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு அச்சப்படுற மாதிரி இருக்குன்னு யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா நான் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்துகிட்டு இருப்பேன், கண்காணிப்பீங்க. ஆமாம், நான் என்னோட தம்பிகள் யாராச்சும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு நம்ம தனியாகவும் வரது கிடையாது, யாராச்சும் ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு வந்து அந்த பகுதிக்கு நம்ம ஒரு காவலாளியாக ஆகிட்டேன் நானே கவுன்சிலர் ஆனதுக்கப்புறம். இந்த பகுதி மக்கள்கிட்ட நீங்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கீங்க. நல்லா அதை நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும். நம்மளை சொல்கிறத விட மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா என்னட்ட நீங்கள் கேட்டு ஒரு முத்திரையை பதிச்சிட்டீங்க. அடுத்தும் இதே பகுதியில் நீங்கள் நிற்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் நல்ல நல்ல நான் எப்பவுமே இந்த வார்டை வந்து நான் வார்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் இந்த பகுதியில் மக்கள்கிட்ட பேசலையும் சரி, என்னை சார்ந்து யார்கிட்ட பேசல, இது என்னோட வார்டு கிடையாது, இது என்னுடைய வீடு. இது இங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்னுடைய குடும்பம். நான் யாரையும் பிரிச்சு அப்போ ஒவ்வொருத்தர் முகமும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தர் முகமும் தெரியும். என்னைய எதிர்த்து நின்ற வேட்பாளர் கூட அவர் என்ன வேலை சொன்னாரோ அந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு போவேன். அப்ப நன்மதிப்பு நிறைய. நான் என்னை எதிர்த்து சில வேட்பாளர்கள் இருந்தாங்க, பல கருத்துக்கள் சொல்லி நம்ம செஞ்ச நல்லதை மட்டும் தான் சொல்லி ஓட்டு கேட்டமே ஒழிய யார் செஞ்ச தவறுகளை சொல்லி ஓட்டு கேட்கல. ஆனா இங்க உள்ளவங்க நிறைய பேர் நம்ம மேல நிறைய தவறுகள் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் மக்கள் மனதில் எடுபடலை. தளபதியோட ஆட்சியில் அதெல்லாம் எடுபடலை. நம்ம நல்ல முறையில் ஒரு 468 ஓட்டு வித்தியாசத்துல தான் இங்கே வெற்றி பெற்றோம். அந்த மக்களுக்கு நம்ம நன்றி கடன் செய்கிற வகையில் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் என் குடும்பமாக நினைப்பேன். என்னை எதிர்த்து வேட்பாளர்கள் கூட தம்பி இப்போ எல்லாருடைய ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாரையும் அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளை கூப்பிடுறாங்க. ஒரு லைட் இல்லைன்னா அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் நாங்கள் வந்திருந்தா கூட இந்த அளவு செய்வோமான்னு தெரியல தம்பி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்கிட்ட பேசுகிறவங்க இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன், என்னை எதிர்த்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. அவங்க சுயேட்சை வேட்பாளர். நான் வெற்றி பெற்று அந்த வீதியில் வந்து லைட் கிடையாது. அப்போ வந்து அந்த பகுதியில் உள்ள ஒரு 4-5 வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், அந்த பையனுக்கு ஓட்டு போட்டோம், நம்ம போய் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட சொல்லி அந்த தகவல் நான் கேட்டதுக்கப்புறம் முதல்ல போய்ட்டு அங்கே தான் போய் லைட்டு போட்டேன். தெருவிளக்கு அங்கே எரிய விட்டுட்டு தான் வந்தேன். அப்போ கூட அதுக்கப்புறம் மறுநாள் அவர் வந்துட்டு என்னை எதிர்த்து வேட்பாளர் வந்துட்டாங்க, வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு
தம்பி இருந்தப்பா நினச்சிக்காதீங்கப்பா, நீங்கள் லைன் போட்டிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது நான் செய்யணும். என்னென்ன இப்போ என்ன வேணும்னு சொல்லுவேன், நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம என்ன தேர்தலில் தானே நம்ம போட்டியிட்ட வேட்பாளர்னே போட்டி போட்டோன்னே நமக்குள்ள பொறாமை குணமோ இல்லை ஒரு இப்போ பங்காளி சண்டை பரம்பரை சண்டை சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் நம்ம கிடையாது. பேர் சொல்லலாமா? வேணாம், அப்புறம் பேர் வேணாம். அவருடைய மனைவி தானேன்னாங்க, அவர் அரசு ஊழியர். ஆமாம், அந்த மாதிரி இப்போ எல்லாருமே நல்ல என்கிட்ட அதான் சொல்கிறாங்க, என்னை எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள் கூட என்கிட்ட நல்ல ஒரு நன்மதிப்போ நல்ல அவங்கள்ட்ட நன்மதிப்பை பெற்று நல்ல ஒரு இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மா எதுக்கு வந்து இப்படி நம்ம மேலே கொடுக்குறாங்க வைக்கிறாங்கிறது நமக்கு தெரியலை. அது யாருடைய தூண்டுதலில் பண்ணுறாங்கிறதும் தெரியலை. அப்படி தூண்டுதலில் பண்ணாலும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை கேள்விக்குரியாது. பாவம், ஒரு கேள்வி அப்பாவுக்கு எழுதின கவிதை. நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அரசியல் துறைக்கு வந்ததுக்கான காரணம் கேட்கும்போது எங்கள் உடம்புல ரத்தமே அரசியல் தான், அதுவும் திமுக தான் அப்படின்னு சொன்னீங்க. அதோட நிறம் வந்து கருப்பு சிகப்பாக இருக்குமோ, ரத்தத்தோட நிறமே? ஏன்னா உங்களுடைய அறை முழுக்கவுமே வந்து கருப்பு சிவப்பு வண்ணத்தோடயே தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. நான் பார்த்து இருக்கை முதற்கொண்டு எங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு சமையல் பண்ணுற அருவாமனையில் கூட கருப்பு சிவப்பு தான் இருக்கும், கரண்டில கூட கருப்பு சிவப்பு. அதுதான் கேட்டேன், ரத்தம் வந்து ஊறின ரத்தம். துணி எடுத்து போட்டோம்னா கூட சின்ன ஒரு இடையில ஒரு வெள்ளை கோடுகள் வந்தால் கூட அந்த துணியை போட மாட்டோம், அந்த துணியவே வாங்க மாட்டோம். நான் வச்சிருக்க வண்டியில் நான் தினமும் நடைப்பயிற்சி சைக்கிள் பயணம் போகிறோம்னா அந்த சைக்கிளில் கூட கருப்பு சிவப்பு இருவண்ண பொடி இது வச்சிருக்கேன் நான். அதே மாதிரி இங்கே இருக்கிற இருக்கைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு இருக்கைகள் தான் வாங்கி போட்டிருக்கேன். இல்லை, நீங்கள் முதலே பார்த்துட்டேன், வந்தோடனே பார்த்துட்டேன். கருப்பு சிவப்பு அது எங்கள் ரத்தத்திலே ஊறிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ரத்தத்தை கிழிச்சு பார்த்தா சிவப்பா மட்டும் வராது, கருப்பு சிவப்பு தான் வரும் எங்களுக்கு. பெருமையான விஷயம் தானே. ஒவ்வொரு திமுக தொண்டர்களுக்கும் அது ஒரு பெருமையான விஷயம் தானே. நானும் இல்லை, என்னை விட வெறி பிடித்த திமுகவினர்லாம் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து இப்போ அந்த கவிதைக்கு அப்பா என்ன சொன்னாங்க? கவிதையை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நான் வந்து தம்பிக்கு ஒரு சந்தனத்தை கொடுக்கல, ஒரு இப்போ இது சொல்லுவாங்க நடை யாப்பு இலக்கணம் எதுவுமே தம்பி தெரியாது. ஆனால் எப்படி இப்படி எழுதுனாப்புல சில பேருக்கு எழுதுனா படிக்க வராது, படிக்கிறவங்க சரியாக எழுத முடியாதுப்பாங்க. அதே மாதிரி இது வந்து அப்பாவுக்கு தனியான ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 14. அந்த அளவுக்கு சுரை ஒண்ணு போட்டா விரை ஒண்ணு போட்டா சுரை ஒண்ணு முளைக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. இருந்தாலும் அப்பா அளவுக்கு நம்மளால வர முடியாது. அவங்களுடைய அறிவாற்றலுக்கு நம்ம கடுகளவு கூட முயற்சி செஞ்சா எல்லாமே முடியும். முயற்சி தான் முடியும் தான். முயற்சி நீங்க முதல்ல சொல்லும் போது நான் வந்து 12ஆம் வகுப்புல பின்தங்கி இருந்தேன்னு சொன்னீங்க. அதோட நீங்க இருந்துடல, பின்தங்கிய காலம் போக அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள் நிறைய செஞ்சிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி நான் சில 12ஆம் வகுப்பு நான் பின்தங்கிய பிறகு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கேப் விட்டுட்டேன். அப்புறம் இப்போ அதை சப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணி இப்போ BA LLB போட்டிருக்கேன். போட்டு 5 வருஷம் கோர்ஸ். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு நீங்கள் ஒரு பாதுகாவலனாக இருக்கிறேன். நீங்கள் அடுத்து அறங்காவலனாகவும் அடுத்து சட்ட ரீதியான பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கறதுக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் கொடுப்போம். நம்ம வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டுலாம் போகிறவங்க கிடையாது. இன்னும் ஃபீல்டில் நின்று வேலை பார்க்குறவங்க யார் எந்த நேரம் கூப்பிட்டாலும் அந்த பகுதியில் அந்த வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினராக பண்ணிப்பேன். புதுக்கோட்டை மாவட்டம்லாம் வந்துட மாட்டேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் அழிக்க முடியாத ஒரு அடையாளம். நாங்கிறத விட என் அப்பா வந்து அழிக்க முடியாத ஒரு அடையாளம். அதன் வழியில் நீங்களும் வந்திருக்கீங்க, பயணிக்கிறீங்க. மக்களுக்கு ஏதாவது சொல்லிடுங்க கடைசியாக இந்த பேட்டியில். மக்களுக்கு சொல்லுவது என்ன, நல்ல ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தலைவர். நீங்கள் நம்ம எதிர்பார்க்காத சட்டத்திட்டங்கள்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சிக்கு நம்ம எல்லாம் உண்மையாக இருக்கோம். அவ்வளோதான் நான் மக்களுக்கு சொல்கிறது. இப்போ நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, நான் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம்னா அவங்களால அந்த வீணர்களெல்லாம் நம்பி வீணடைஞ்சிடாமல் யார் நல்லவங்க கெட்டவங்கிறத இந்த ஆட்சியில் தெரிஞ்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு உண்மையாக இருந்தாலே போதும். இப்போ இந்த தலைவர் பாணியில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுன்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டிட்டு இருக்கு இல்லையா, அது உங்களுடைய பார்வையில்? தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும். இந்தியா வெல்றதுக்கு ஒரு முக்கியமான இது நம்ம தலைவர் தான். அது கண்டிப்பாக தமிழ்நாடு வெல்லும் தான். தமிழ்நாடு போராடும், அது நம்ம தலைவர் இருக்கிற வரையும் அசைக்க முடியாது, நம்ம இளம் தலைவர் இருக்கிற வரையும் அசைக்க முடியாது. இந்தியா வெல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம தலைவராக தான் இருப்பாங்க. தலைவர் இல்லைன்னா இந்தியா வெல்ல முடியாதுங்கிறீங்க. வெல்ல முடியாதுன்னு சொல்லல, இந்தியா இப்ப வெல்றதுக்கான காரணம் நம்ம இந்தியா கூட்டணி. ஆமா, தமிழ்நாடே வெல்லுன்னு சொல்றீங்கல்ல, இந்தியாவே வெல்றதுக்கு சொல்றேன்னா. ஆமா, நம்ம தலைவருடைய இது இல்லாம வெல்ல முடியாது. வாங்க.